இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா ரெசிபி பார்க்கலாம். நெய் முந்திரி பருப்பு போட்டு செய்யும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு சோம்பு கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 கிலோ மட்டன் வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இது கூடவே இடித்து வச்ச இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஒரு 10 வரமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 8 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கரை திறந்து பார்த்தோம்னா அருமையாக மட்டன் வெந்திருக்கும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து இடித்து வச்ச பூண்டு 10 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பையும் சேர்த்து அடுப்பை நல்லா சிம்மில் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான மட்டன் நெய் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரசம் அதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.